அவங்க தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா சொன்ன கதைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில கதைகள் உண்மையிலே நடந்திருக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் அது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அது சாமி கதையா இருந்தாலும் சரி, அது பேய் கதையா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கேட்கறது உட்காந்து கேட்டோம்னா அப்படி வாய பிறந்திருக்கேன் அப்படி பண்ண கதை தான் பேச்சு. அந்த கட்டுக்கதையும் இந்த அட்வென்ச்சரஸ் மூடும் இவங்கள நேச்சரும் போய் மீட் ஆச்சுன்னா என்ன நடக்காது? அது ஒரு உண்மை கதை கட்டுக்கதைன்ட்டீங்க. இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வரப்போகுது பாத்துங்க. ராமோஜிராவ் பிலிம் சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? அத பத்தி சொல்லுவாங்கல்ல, அங்க நிறைய வந்து ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னு அங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. ராமோஜி பிலிம் சிட்டி என்னங்க சொல்றீங்க? சும்மா டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியால ராமோஜி பிலிம் சிட்டியா? பேச்சு டீமுக்கு வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். பயங்கர ஹாப்பி உங்க எல்லாரும் மீட் பண்ணது. முக்கியமா ட்ரெய்லர் பார்த்திருந்தேன், ரொம்ப ப்ராமிசிங்கா. ஏன்னா தொடர்ந்து தமிழ் சினிமா அப்படின்னு பேய் படம்னாலே அது ஒரு ஹாரர் காமெடின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரருக்குள்ள இருந்துதான் இருந்துச்சு. அண்ட் சரவணன் தான் எவ்வளவு சூப்பரா காமெடி பண்றாரோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா அவர் செம்மையா ஒரு பெர்ஃபார்மர். நிறைய பேர் அவர் ஏன் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா அவர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு வருத்தம், ஒரு ஏக்கம் எப்பயுமே எனக்குள்ள இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம். நன்றி பிரதர். நீங்க சொன்ன மாதிரி பேச்சு படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். இது வந்து பயங்கர வித்தியாசமான படம். இது வந்து இது வரைக்கும் பார்க்காத படம், அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இது எப்படின்னா, இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதாவது இப்படி வேணா ஃபன்னாக ஒன்று சொல்லலாம். வீட்டுக்குள்ளே பேய் பார்த்துருப்போம், டிவிக்குள்ளே பேய் பார்த்துருப்போம், காட்டுக்குள்ளேயும் போய் பார்த்துருக்கோம். நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, காட்டுக்குள்ளேயும் போய் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம வந்து நிறைய ஜானர்ஸ் பார்த்துட்டோம் பேய் படங்களை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா பேச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை கான்ஃபிடண்டா சொல்றோம். இது வித்தியாசம் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய படங்கள்ல காமெடியன்லாம் நடிக்கிறோம். நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பண்ணணும் அப்படின்னும் போது விலங்குல கருப்புன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணோம். அது வந்து ரொம்ப கோபமான கேரக்டர். இதுல வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டானவன், ரொம்ப அமைதியான ஒரு இன்னசென்ட்டு. ஆனா வேலையை வந்து ரொம்ப கொடுக்கப்பட்ட வேலையை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த வேலையை பார்க்கணும். அந்த வேலையில இருந்து எந்த டீவியேஷன் இருக்கக்கூடாது, அந்த வேலையை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் சரியா பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டுற ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். ஒரு இடத்துல கூட எதுவும் காமெடி பண்ணல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நீங்க எந்த படத்துலயுமே காமெடி பண்ணலன்றது அப்படிலாம் நான் சொல்லிருந்தேன். நீங்க எந்த ஒரு படத்துல ஒரு காமெடினா உள்ள வரீங்கன்னா, எனக்கு என்னன்னா என்ன சொல்றது, ஒரு சில பேர் காமெடியன்னா அந்த காமெடின்ற செட்ல ஒன்று உட்காந்துருவாங்க, ஒரு சில பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிக்ஸ் ஆயிடும். நீங்க தான் 2 ஜோன்லயும் கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதுல என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்டா நான் பாக்கறேன்னா, ஆடியன்ஸ் கிட்ட 2 இடத்துலயுமே உங்களுக்கு பெருசா பேச மாட்டாங்க. எனக்கு அது வருத்தமா இருக்கு. 2 இடத்துலயும் நீங்க பெஸ்டா பண்றீங்க, இருந்தாலும் ஏன் அவ்வளவு பெரிய ரீச் இல்லைன்ற ஒரு அதுக்கான அடுத்தடுத்து அதுக்கான உழைப்பை போடுவோம். கண்டிப்பா அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தானே எல்லாருமே ஓடுறோம். கண்டிப்பா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். இன்னொரு அடுத்த நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம போய் சேர்றதுக்கான வேலைகளை நம்ம உழைப்பை போடும்போது அது நடந்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து அதுல வந்து எனக்கு பேச்சு கண்டிப்பான முறையில அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் போய் சேருவதற்கான ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும் நான் நம்புறேன். அண்ட் பேச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஹாரர் படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதுல என்ன புதுசா சர்ப்ரைசிங்கா ஸ்கிரிப்டா கேட்கும் போது என்ஜாய் பண்ணி? அதான் நான் சொல்றேன், முதல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நடிச்சதுலன்னு கூட நம்ம சொல்லலாம், இல்லை நான் பார்த்ததுலன்னு சொல்லலாம். சமீபத்தில் ரீசன்ட்ல ஃபுல் ஹாரர் படம் ஃபுல்லாக வந்து எங்கேயுமே வந்து ரொமான்ஸோ இல்லை ஒரு லவ் சாப்டர் ஹியூமர் அந்த மாதிரிலாம் நிறைய டீவியேஷன் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹாரர் படம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக படம் போட்டுருந்து முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹாரர். அது ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது படம் போட்டதுலேருந்து முடிகிற வரைக்குமே வந்து அவர் எங்கேயுமே வந்து வேற ஒரு கிளைக்கதையா எதுவும் சொல்லலை. 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரியோ இல்லை வந்து ஒரு இடத்துல காதல்லாம் இருக்கு. ஆனா படத்துல காதல் இருக்கு, பட் வந்து அது எங்கேயுமே அதை சொல்றதுக்காக ஒரு காட்சி இருக்காது. ஃபுல்லா அந்த படத்துல பேச்சியோட ஹாரர் பத்தி, அதோட கதைகளை பத்தி, அந்த பேச்சுக்கான ஒரு உலகம் இருக்கும்ல, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றதுதான் இந்த படம்.
போருக்கு அப்புறமா மீட் பண்றோம். பயங்கர ஹாப்பி. போரும் ரொம்ப சூப்பரா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து படமாவும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஹாப்பி தட் போர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு சந்தோஷம். எல்லாரும் பார்த்தோங்க. பார்த்தீங்களா? கிரேட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுவும் வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மோர். ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் படம் ஒரு சாலிடான கேரக்டர் இருக்கு, அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். போருக்கு அடுத்தது இந்த மாதிரி ஹாரர் படத்துல என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. போஸ்ட் ஆகலாம் எல்லாம் கற்பனை தான். வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்ம கற்பனை பண்ணி நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது மாதிரி இதுவும் ஒன்று தப்பா போயிடுச்சோம். அதையே சொல்லாத, ஆன்சர் சொல்லு. சரி, படம் ஆக்டிங் ப்ராசஸ் தானே. ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினைச்சு பெர்ஃபார்ம் பண்றது தான். ஸோ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஆஃப்கோர்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அது இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் அ ஹாரர் ஃபிலிம். அதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது, பட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டு டூ. அண்ட் உங்களுக்கு இந்த படத்துல எந்த மாதிரியான ஹீரோயின் அமைஞ்சிருக்காங்க, எப்படி இருந்தது? அதான் பாலபுரசமே ஹீரோயின் அப்படின்னு. இது வந்து ட்ராக்கா இல்ல, இது ட்ரூ ஜானர். ஆரம்பிச்சோமா கதைக்குள்ளதான் இருப்போம். அங்கங்க எந்தெந்த ஸ்பேஸ்ல அந்தந்த கேரக்டருக்கான காமெடியோ ரொமான்ஸோ தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ காயத்ரி played the pair, and we both play a young couple who are in love. அதுதான் எங்களோட செட்டப். ஸோ ஐ மீன் நிறைய ரொமான்ஸ் சீன் இதுல கிடையாது. there was just one small little moment. வருத்தப்படுற மாதிரி வச்சிருக்கீங்க. வச்சுட்டாவது கட் பண்ணிருக்காங்க. டேரக்டர் தான் கேட்கணும். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஜானரா பண்ணதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரிலாம் ரொமான்ஸுக்கு தான் அதுக்கு தனி படம் இருக்கு. இந்த படத்துல எதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இட் இஸ் வெரி வெரி ஸ்டிக்கிங் டு த ஜானர், ஸ்டிக்கிங் டு த ஸ்டோரி லைன், ஸ்டிக்கிங் டு த மூட். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து 10 நிமிஷத்துலேயே ஒரு 5 நிமிஷத்துலேயே வில் கெட் இன் டு இட். அண்ட் அங்க ஆரம்பிச்ச படம் முடிகிற வரைக்கும் இட் வில் ஒன்லி ஸ்டே இன் த சேம் ஜோன் ஆஃப் ஹாரர் த்ரில்லர். ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு டூ அ ஹாரர் ஃபிலிம். சார் சமீபத்தில் ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ணனால கொஞ்சம் ஃபுல்லா இங்கிலீஷ். அது தவறு கிடையாது. ஆங்கிலம்ன்றது இன்னைக்கு வந்து தேவை, அவசியம் தான். ரீசெண்டா கூட ஒரு 1 year 2 years பேக் வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரெக்கர்ஸ் வென்ட் டு ஒரு ஹில் ஸ்டேஷனோ இங்கே பிளான்டேஷன் போயிட்டு அப்புறம் ஸ்மால் ஃபயர் ஆகி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த அளவுக்கு தெரியல. நடுவுல ஒரு பொண்ணு கூட அந்த நம்ம தளபதி வாரிசுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அங்க போய் கீழே விழுந்து செத்து போயிடுச்சு. ஐயோ சரி, இதெல்லாம் கரெக்ட்ல இதெல்லாம் நடக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கும்பல் தான் நாங்க. ஸோ இந்த சென்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கோ ஆன் அ ட்ரெக். அங்க ஒரு ஊர்லயும் ஒரு கதை இருக்கும்ல, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அந்த கதைகளும் இவங்களோட அட்வென்ச்சரஸ் நேச்சரும் மீட் ஆனா என்ன ஆகுங்கிறது தான் கதை. கரெக்டா? ஸோ அந்த கட்டுக்கதையும் இந்த அட்வென்ச்சரஸ் மூடும் இவங்களோட நேச்சரும் போய் மீட் ஆச்சுன்னா என்ன நடக்காது, சிங்க் ஆகுதா இல்லையா? அது ஒரு உண்மை கதை, கட்டு கதைன்றீங்க. இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வரப்போகுது, பாத்துங்க. அப்படியே உண்மை கதையான. அதாவது இந்த மாதிரியான நம்ம ஊர்களில் சொல்லக்கூடிய நிறைய அமானுஷ கதைகள் சொல்லுவாங்க, நிறைய குலதெய்வ கதைகள் சொல்லுவாங்க, நிறைய கதைகள் வந்து நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க, இங்கே சென்னையிலையுமே சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒவ்வொருத்தருக்கு நிறைய அவங்க தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா சொன்ன கதைகள் நிறையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில கதைகள் உண்மையிலே நடந்திருக்கும், சிலது வந்து கட்டுக்கதைகளாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஆமாம், அது சாமி கதையாக இருந்தாலும் சரி, அது பேய் கதையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கேட்கறது உட்காந்து கேட்டோம்னா அப்படி வாயை பிறந்திருக்கோம். அந்த மாதிரியான கதைகளில் வந்து ஒரு நல்ல கதையை வந்து நம்ம இயக்குனர் அவர்கள் அதை எடுத்து அது நிறைய அதை நிறைய தேடி ரிசர்ச்லாம் பண்ணி அதில் ஒரு படம் பண்ணணுன்றதான் அவருடைய ஐடியாவாக இருந்தது. அப்படி பண்ண கதை தான் பேச்சு. ஆமா, கட்டு கதையா உண்மை கதையான்னு சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே சிலரோட நம்பிக்கையை வந்து நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. நம்ம ஊர்களில் சொல்லக்கூடிய ஒரு கதைகள் இருந்துகிட்டே இருக்கும், அது நமக்கு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை கொடுக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. அந்த கதையில இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தா என்ன நடக்குங்கிறதா பேச்சு. ராமோஜிராவ் பிலிம் சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? அதை பத்தி சொல்லுவாங்கல்ல, அங்க நிறைய வந்து ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னு அங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய ஆன்மாக்கள் இருக்கு, இந்த மாதிரி பகுதிக்கு போகாதீங்க, இத்தனை மணிக்குள்ள இந்த பக்கம் வெளியே போகாதீங்க. ஏன்னா ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்குள்ள உள்ளேயே ஹோட்டல்ஸ் இருக்கும், உள்ளேயே தங்குவாங்க, அங்கே தங்கிக்கிட்டே அங்கேயே ஷூட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கே நிறைய நான் 2-3 ஷூட் போகும்போது அங்கே சொன்னாங்க, நான் எதையும் அனுபவிக்கலை, நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அந்த
அமானுஷத்தை அனுபவிக்கல. ஆனா கேட்கும் போது பயங்கரமான கிளியா இருக்கும், பயங்கர ஒரு டென்ஷனா இருக்கும். அந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி அவ்வளோ பெரிய ஃபிலிம் சிட்டி. அதுல சொல்றாங்க, நீங்க டாப், நீங்க கூகுள்லயே போயிட்டு டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ், கரெக்ட், அந்த வார்த்தை கரெக்ட், டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ்ன்னு அடிச்சு இங்க இந்தியான்னு அடிச்சு பாருங்க, அதுல வரும்னு நினைக்கிறேன், 10ல ஒன்று வரும்னு நினைக்கிறேன் நான். அடிக்கடி போறீங்க, பாத்துருங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இது அந்த ஃபோக்லோர் அந்த கதைகள்ல வச்சு பண்றேன். இல்ல நீங்க அந்த ஸ்கூல் கார்னர் கதை, ஸ்கூல் வேணுமா? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரே விஷயம் நான் அடிச்சு பார்ப்போம். ஓகே. டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியா. கூகுள்ல வந்து டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியா. பங்கார் ஃபோர்ட் ராஜஸ்தான், டோ ஹில், டூமாஸ் பீச், குல்தரா வில்லேஜ், ஃபோனி ஹோட்டல், சனி வரவடா, சவாய் ஹோட்டல். வந்துட்டானே சாரி, ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத். என்னங்க சொல்றீங்க? அன்னைக்குமே என்ன கூகுள் பண்ணி பார்க்க சொன்னாங்க, நீங்க நம்பவே இல்ல. சும்மா விளையாட டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியால ராமோஜி ஃபிலிம் சிட்டியா? பல கதைகள் சொன்னாங்க அங்க இருக்கவங்க, ஷூட்டிங் போயிருக்கும். நான் நம்பவே இல்லை. அதான் போங்க, நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, கூகுள்ல இருக்கும். கூகுள்ல போடுற எல்லாத்தையும் நான் உண்மையை நம்பல. பட் இருந்தா அதான் சொல்றேன்ல, எப்பயுமே இந்த 50-50 இருக்கும். எப்பயுமே வந்து இந்த அமானுஷ கதைகள் மட்டும் நம்பிக்கை அது எல்லாத்தையும் தாண்டி கேட்கும்போது ஒரு அல்லு ஏற்படுத்துதுங்க. அது உண்மைதான். இயக்குனர் வந்து நிறைய டிராவல் நாலேஜ் உடையவர், நிறைய ட்ரெக்கிங் அந்த மாதிரியான பைக் ரைடிங் அந்த மாதிரியான நாலேஜ் உடையவர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான இடங்கள் நிறைய அத்துப்படி. நம்ம இயக்குனரும் இப்போ நம்ம சினிமாட்டோகிராஃபர் பார்த்திபன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு போய் ஒரு லொக்கேஷனை பார்த்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக எடுத்தாங்க. அது எப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான், நம்ம ரூம்ல இருந்து ஒரு 1.5 hour 4-wheel drive வண்டியில் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். போயிட்டு அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டீப்ல ஏறணும். ஏறினதுக்கப்புறம் அந்த இது பள்ளத்தாக்கு மாதிரி இந்த எட்டி பார்த்தா பெரிய பள்ளம் இருக்கும், அது மேலே வந்து நம்ம நின்றுக்கலாம். அங்கே தான் அந்த ஷூட் மேஜரான போர்ஷன்ஸ் நடந்துச்சு. இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு 24 நாள் இருந்தேன்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது சும்மா பேருக்கு வந்து நம்ம சொல்லலாம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, காலை 5:30 மணிக்கு எந்திரிச்சு வண்டியில் ஏறணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும், நடந்து அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போய் பெரிய பள்ளத்தாக்கு, அதுக்கு மேலே தான் நின்று கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடிக்கணும். ஸோ காற்றே வந்து அவ்வளோ பியூரிட்டியாக இருக்கும் அங்கே காற்று, அது சுவாசிக்கிறது. நம்ம ஒரு 20 நாள் அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வந்தோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு லங்ஸ் நல்லா இருக்கும். இந்த வீடு வந்து செட்டுங்களானா இல்லை அங்கே இருந்ததை ரெடி பண்ணியிருக்கேன்? சரிதான், அதுதான். அது ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நாங்களா 20 நாள் 30 நாள் தான் போனோம். எங்களுக்கு முன்னாடி 1 மாசம் முன்னாடியே அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கார்பென்ட்ரி மிஷின்லாம் தூக்கிட்டு போய் அங்கே செட்டு போட்டு மேசிவ் எஃபர்ட். ஏன்னா சும்மா அங்கே வண்டியே போகாது, நீங்கள் தூக்கிட்டு தான் போகணும் எல்லாத்தையும். அவ்வளோ பெரிய வீடு வந்து அப்போ செட்டு போட்டிருக்காங்கன்னா, ஏன்னா பார்க்கும்போது செட்டுன்ற ஃபீலே இல்லை, ரொம்ப ரியலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது இயற்கை. அதுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து நேச்சரே பண்ணுச்சு. செட்டு போட்டுட்டு உடனே நம்ம ஷூட் போய் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். பார்த்தா மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சா அவங்க ஃபாரஸ்ட்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, மழை விடணும். அதுவும் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க, மழை விட்டாலுமே உடனே எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து மண் சரிவு ஏற்படும், மரம்லாம் உழுகும், டம்முன்னு சகதி ஆகிடும். நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா இவங்க தான் ரெக்கவரிக்கு வரணும். அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. மழை விட்டாலுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த பாதை நடக்கிற மாதிரி அந்த மட்டெல்லாம் இல்லாத மாதிரி இருந்தால் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. செட்டு போட்டு உடனே போகிறவங்க நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணுறோம். இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ செட்டை என்னாச்சுன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்க கூட முடியலையே. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் அவங்க நாங்கள் பார்த்து நல்லா தான் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா இவங்கெல்லாம் என்ன இப்படி உடஞ்சிருக்கும், ரொம்ப மோசமாயிடும். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ உடனே செட்டை போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஷூட் பண்ணிட்டா கூட செட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். இது மழை பெஞ்சு அந்த இலைகள்லாம் உளுந்து அந்த பழைய ஃபீல் வந்து இயற்கையாகவே கிடச்சிருச்சு. டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர்லாம் அவ்வளோ ஹாப்பி. நம்ம நினச்சதை விட மிகச்சிறப்பாக வந்து அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதில் தான் ஷூட் பண்ணோம். அதை எந்த ஆல்டருமே பண்ணல அவங்க, ஏன்னா இயற்கையாகவே அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருச்சு அந்த செட்டு. சொல்லுங்க ப்ரோ, படமா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பேச்சு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை தரும்? பொதுவாகவே பேய் படம்னு பயம் எனக்கு, அதனால விபூதிலாம் வச்சுட்டு வந்துருக்கீங்க. இல்ல சீரியஸா இந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இன்னும் அந்த ஹியூமர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ஃப்ளோவே இப்போ ஃபுல்லா த்ரில்லர் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அண்ட் எனக்கே லைட்டா படத்தை நடிச்ச எனக்கே அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் நல்லா இருந்துச்சு.
நல்லா இருக்கு அப்படின்னு முடிச்சுட்டா போல. சொல்லுங்களேன், ஓவராலா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு படமா? அதான் ப்ரோ, நிச்சயமா பேச்சு வந்து நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நீ எல்லாருமே இப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை பார்க்கலாம், இந்த படம் ஏதோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது, புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு தெரியுது, அந்த மாதிரிலாம் நல்லா பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஹாரர், காமெடி ஹாரர் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் தான் இந்த படம். நிச்சயமாக அந்த ஃபுல் ஹாரர் ஃபீலை உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். அதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ட்ரூ ஜானர் ஃபிலிம். அந்த ஜானருக்கு ஆனஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாலசரன் சொன்னால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹாரர் ஃபேன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்லி டார்கெட்டிங் ஹாரர் ஃபேன்ஸாக நாங்களே ஹாரர் ஃபேன்ஸ் வந்து பார்த்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக நாங்களே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புறேன். சூப்பர். பேச்சு படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள். ஒரு முழுக்க ஹாரர் படம், அது ஃபுல் ஹாரர். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.